மனிதநேயம் போற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர். இன்னொரு வங்கிக்கு போவீங்க, ஸ்டாக் இல்லைம்மா. இன்னொரு வங்கிக்கு போவீங்க, இல்லைம்மா. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஒரு லிட்டரு 100 ரூபாய் ஆனாலும் ஒரு லிட்டர் போட்டு விட்டுருன்னு உங்களை உளவியலாக தயார் பண்ணிடுவோம். அது செயற்கையாக ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி அந்த விலைக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள வச்சு அவனுக்கு போராடல, 130 கோடி மக்களுக்காக போராடிட்டு இருக்கான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் ஏதோ விவசாயிகளுக்கு பிரச்சனைடா பரதேசி, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பிரச்சனை. அது அம்மா நிர்மலா சீதாராமன்ட்ட வெங்காய விலை ஏறிடுச்சேன்னு கேட்குறாங்க பாராளுமன்றத்தில். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமில்ல? நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, அதனால எனக்கு கவலை இல்லைன்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், அம்மா நீங்கள் மாட்டுக்கறி கூட தான் சாப்பிட்றதில்ல, அப்போ நாங்கள் சாப்பிட்டா நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க? அதில் 5வது சரத்தில் சொல்லுது, இந்த சட்டத்தால் ஒருவேளை விவசாயி பாதிக்கப்பட்டால் அதுக்கு அரசு பொறுப்பே இருக்காது. பாதிக்கப்பட்டால்னா பொறுப்பு அரசு ஏற்கணும்ல. நேஷனாலிட்டியும் சிட்டிசன்ஷிப்பையும் குழப்பிக்கிட்டு இருக்கான் நம்ம நேஷனாலிட்டி தமிழ், நம்ம சிட்டிசன்ஷிப் இந்தியா. நான் தமிழன், இந்திய நாட்டின் குடிமகன். அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் யாரு? அதானி. மின் உற்பத்தி விநியோகம் யாரு? அதானி. பெட்ரோல் டீசல் விற்பனை யாரு? அம்பானி. அப்புறம் புடுங்கிறதா இங்கே இந்தியா இருக்குது. எல்லாம் இலவசங்குடு. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது தஞ்சை வெண்ணாற்றங்கரையில் நீரேற்றி நிலையம் ஒன்று திறக்க போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த ஊர் பெரியவர்கள், பிரமுகர்கள், மக்கள்லாம் எங்களுக்கு இலவசம் கொடுங்க, எங்களுக்கு பணம் கொடுங்க மக்களுக்கு. அதுக்கு ஐயா சொல்கிறாங்க, அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு, இந்த பணம் அடிக்கிற எந்திரம் நம்மகிட்ட தானே இருக்கு, அடித்து வீட்டுக்கு வீடு ஒரு கட்டை கொடுத்துருவோம், ஒரு சாக்கு மூட்டை நிறைய கட்டாக கொடுத்துருவோம், பணத்தை கொடுத்துருவோம். அப்புறம் கடைக்கு பொருள் வாங்க போவே இல்லை, அங்கே கடை இருக்கு, அது பூட்டி கிடக்கும், பரவாயில்லையா? எவன் வருவான் வேலைக்கு? பணத்தை கொண்டு வீட்டில் கொடுத்துட்டிங்கன்னா யார் உழைக்க வருவா? யார் வேளாண்மை செய்ய வருவா? அப்போ யார் வேளாண்மை செய்ய வருவான்னா அப்போ கடைக்கு எப்படி பொருள் வரும்? அத்தியாவசியமான உணவுப் பொருள், அரிசி, பருப்பு, காய்கறி, கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எப்படி வரும்? பால், முட்டை எப்படி வரும்? அப்போ உழைக்காமல் வாழ்வதற்கு ஒரு மக்களை தயார் செய்வது இந்த நூற்றாண்டில் இது எவ்வளவு ஒரு இழிவுன்னு பாருங்க, எவ்வளவு இழிவு. அப்போ மனித அறிவை, மனித உடல் திறனை, உடல் ஆற்றலை, மனித அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அப்பதான் ஏழ்மை வறுமை ஒழியும், நாடு வளர்ச்சியை நோக்கி போகும். நீ வீட்டிலே உனக்கு தரேன்னா எவ்வளோ காலத்துக்கு நீ தருவே சொல்லு, எவ்வளோ காலத்துக்கு தந்துட முடியும் சொல்லு. இப்போ இலவச அரிசி கொடுக்குறீங்க, வேளாண்மையை விட்டு வேளாண்குடி மகன் வெளியேறிட்டான், அவன் நட்டப்படுறான்னு நீங்களே சொல்கிறீங்க. கடனை நாங்களே தள்ளுபடி பண்ணுறோம் 12,500 கோடின்றீங்க, அதுக்கு முன்னாடி 7,500 கோடி தள்ளுபடி பண்ணீங்க. இந்த நிலையில் வேளாண்குடி மக்களை நிறுத்திட்டு உணவுப் பொருளுக்கு என்ன பண்ணுவீங்க? சரி, இப்போ இலவச அரிசி கொடுக்குறீங்க, அதை எத்தனை நாள் கொடுக்க முடியும்? ஒருவேளை கொடுக்க முடியாத சூழல் வந்தால் மக்களின் நிலைமை என்ன? அவன் கிளர்ச்சி செய்வான், போராடுவான். அப்ப யார் எதிர் நின்று மக்களை சந்திக்க போறது யார்? இப்போ ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி, உலகம் முழுமைக்கும் இருக்க வரலாற்றை பாருங்க. எந்த நாட்டிலையும் கார் இல்லை என்றோ, செல்போன் இல்லை என்றோ புரட்சி வந்ததில்லை. எனக்கு கார் தரல, நீ எனக்கு செல்போன் கொடுக்கல, அப்படி வரல. ஆனால் நீரும் சோறும் இல்லாத நாட்டில், கொடுக்க முடியாத நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. அன்பிற்குரியவர்களே, அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு தேசம் அடிப்படையில் இருந்து தற்சார்பு, தன்னிறைவடைஞ்சு மேலணும். அப்ப எது அடிப்படை? நீர். அத்தியாவசிய உயிர் தேவை எது? உணவு. அந்த உணவில் முதல்ல தன்னிறைவு அடையணும், அதான் மிக முதன்மையானது. இப்ப நீங்க 100 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க திட்டத்தை நம்முடைய நாடு அறிவிக்குது. நாங்கள் திட்டம் வச்சிருக்கோங்க. 100 கோடி பேருக்கு செல்போன் கொடுக்க திட்டம் வச்சிருக்குது. இப்போ இந்த செல்போனை தயாரிக்கிறது யாரு? தனியார் முதலாளி. அதுக்கு சிம் கார்டை தயாரிக்கிறது யாரு? தனியார் முதலாளி. இந்த திட்டத்தில் பயனடைய போது முதலாளிகளா மக்களா? அவன் அனுப்புறதான் பில்லு. ஒரு செல்போன் பயன்படுத்துறீங்கன்னா அவன் அனுப்புறதான் பில்லு. ஒரு மாச பில்லுல ஒரு எத்தனை கோடி இணைப்பு, ₹1 கூட வச்சாலே பல ஆயிரம் கோடி வரும். அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். நமக்கு என்ன வேணும்? 950 ரூபா பில்லு வந்திருக்கா, கட்டி விட்டுருப்பா. அதில் 25 ரூபா கூட வைக்கலாம், 50 ரூபா கூட வைக்கலாம், 5 ரூபா கூட வைக்கலாம். நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். இந்த நாடு எப்படி நிர்வாகம் செய்யும்னா, இப்போ பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அது ஒரு எல்லை வச்சுக்கிறோம், ஒரு மார்ஜின். அதுக்கு 3 ரூபா வேணும்னா 5 ரூபா ஏற்றும். நம்ம என்ன பண்ணுவோம்? போராடுவோம், 2 ரூபாய் குறைக்கும். அதோட எல்லை 3 ரூபா, அதுக்கு வேண்டியதை எடுத்துருச்சு.
வந்துருச்சா? இப்போ செயற்கையாக ஒரு எண்ணெய் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும். நீங்கள் அவசரமாக அலுவலகம் போவீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போவீங்க, கல்லூரிக்கு போவீங்க. இப்போ வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த எரிபொருள் வங்கியில் அப்படி காக்கும்போது ஸ்டாக்லன்றான். இன்னொரு வங்கிக்கு போவீங்க, ஸ்டாக் இல்லைம்மா. இன்னொரு வங்கிக்கு போவீங்க, இல்லைம்மா. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஒரு லிட்ரு 100 ரூபாய் ஆனாலும் ஒரு லிட்ரு போட்டு விட்டுருன்னு உங்களை உளவியலாக தயார் பண்ணிடுவான். அப்போ அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அது செயற்கையாக ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி அந்த விலைக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள வச்சுருவான். இப்போ அதுதான் இந்த உணவு சட்டம் இருக்குல்ல, இந்த உணவு சட்டம் இருக்குல்ல, வேளாண் சட்டம் வந்திருக்குல்ல. இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்போ இந்த டெல்லியில் போராட்டிட்டு இருக்கான்ல, அவனை பூரா இந்த நாடு பைத்தியக்கார பேலை பார்த்துருக்கு. அவனுக்கு போராடல, 130 கோடி மக்களுக்காக போராடிட்டு இருக்கான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் அதை ஏதோ விவசாயிகளுக்கு பிரச்சனைடா பரதேசி. ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பிரச்சனை அது. விவசாயி இல்லைன்னா இவனுக்கு சோறு எங்கிருந்து வரும்? எப்படி சாப்பிடுவ? அவன் என்ன கேட்குறான்னு பாருங்க, என்ன பிரச்சனைன்னு பாருங்க. அதில் ஒரு சட்டத்தில் என்ன வருதுன்னா, அத்தியாவசிய பொருள்கள் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, பருப்பு வகைகள், பயறு வகைகள், எண்ணெய் தயாரிக்கிற எண்ணெய் வித்துக்கள் அல்ல எண்ணெய் விதைகள், இதெல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லை. அதான் இந்த சட்டம் சொல்லுது. இப்போ சட்டம் அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு சொல்லிட்டா இந்த பொருள் அத்தியாவசிய பொருள் இல்லாமல் போகுமா? இதான் நம்ம எழுப்புற கேள்வி. இப்போ வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி அத்தியாவசிய பொருளாக இல்லையா? அம்மா நிர்மலா சீதாராமன்ட்ட இப்படி வெங்காய விலை ஏறிடுச்சேன்னு கேட்குறாங்க பாராளுமன்றத்தில். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமில்ல? நான் வெங்காயம் சாப்பிடல, அதனால எனக்கு கவலை இல்லைன்றாங்க. எவ்வளோ பொறுப்புள்ள அமைச்சர்கள், தலைவர்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன், அம்மா நீங்கள் மாட்டுக்கறி கூட தான் சாப்பிட்றதில்ல, அப்போ நாங்கள் சாப்பிட்டா நீங்கள் ஏமா அதை பற்றி கவலைப்படுறீங்க? விட்டுற வேண்டியதானம்மா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ என்னென்ன செய்கிறாங்கன்னா, இந்த பொருள்களெல்லாம் அத்தியாவசிய பொருளாக இருக்கும்போது பதுக்கி வச்சு ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி விற்றா நம்ம உணவு பதுக்கல் சட்டத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இந்த அரசுகள் எடுக்காது, ஆனால் எடுக்கலாம். இப்போ அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா, ஒரு முதலாளி தக்காளி விளையிற பருவத்தில், உருளைக்கிழங்கு விளையிற பருவத்தில், பருப்பு விளையிற பருவத்தில், பயிர் விளையிற பருவத்தில் அதை அளவுக்கு அதிகமாக வாங்கி குளிரூட்டப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவு பாதுகாப்பு சேமிப்பு கிடங்களை பதுக்கி வச்சு ஒரு விலையை செயற்கை தட்டுப்பாட்டு. இப்போ தக்காளி வாங்கி எல்லாத்தையும் சேமிச்சுக்கிட்டா மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு எப்படி வரும்? யோசிச்சு பாருங்க, சந்தைக்கு எப்படி வரும்? வராது. அப்போ தேவை குறையுமா? குறையாது. மக்களின் உணவு தேவை குறையுமா? குறையாது. அப்போ தேவை அப்படியே இருக்கும், ஆனால் உணவு ஒரு இடத்துல தேங்கி இருக்கும். இதனால் விளங்கணும். இப்போ இந்த இடத்துல நீ உணவுக்கு தேடும்போது, உணவுப் பொருளுக்கு தேடும்போது அவன் வருவான், சந்தைக்கு எடுத்துகிட்டு வருவான். 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். இப்போ 100 ரூபாய்ன்னு சொன்னாலும் நீ வாங்கித்தான் ஆகணும், ஏன்னா உனக்கு தேவை இல்லை. அப்போ இந்த மாதிரி இந்த அதானி அம்பானியின் முதலாளிகளின் லாப தேவைக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படுது. அதில் 5வது சரத்தில் சொல்லுது, இந்த சட்டத்தால் ஒருவேளை விவசாயி பாதிக்கப்பட்டால் அதுக்கு அரசு பொறுப்பே இருக்காது. பாதிக்கப்பட்டால்னா பொறுப்பு அரசு ஏற்கணும்ல. அப்போ பாதிப்பான்னு தெரிகிற சட்டத்தை ஏன் கொண்டு வருது? ஒருவேளை இந்த சட்டத்தை எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் போனால் போக முடியாதுன்னு ஒரு சட்டம் போடுது. எப்படிப்பட்ட அரசு பாருங்க. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் 23 ஏக்கரில் அதானி பாருங்கள், பல லட்சக்கணக்கான டன் உணவுப் பொருளை சேமித்து வைக்கிறதுக்கான சேமிப்பு கிடங்கை கட்டின பிறகு, இது மாதிரி 15 சேமிப்பு கிடங்கை அவர் கட்டி முடிச்சிட்ட பிறகு தான் இந்த சட்டம் வருது. நாட்டில் நிதியமைச்சர் ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க, ஒரு பட்ஜெட்டு. ஒரே ஒருத்தர் நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டம் நான் வரவேற்கிறேன். யார் சொன்னிருக்கிறது தெரியுமா? யார் சொன்னது தெரியுமா? ஐயா அதானி அவர்கள். அவருக்காக கொண்டு வரப்பட்ட நிதிநிலை அறிக்கை அவர் வரவேற்கிறார். இந்த நாட்டின் குடிமக்கள் நாம் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. நேஷனாலிட்டியும் சிட்டிசன்ஷிப்பையும் குழப்பிக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஆளு. நம்ம நேஷனாலிட்டி தமிழ், நம்ம சிட்டிசன்ஷிப் இந்தியா. நான் தமிழன், இந்திய நாட்டின் குடிமகன், அப்படிதான் பாஸ்போர்ட்டே இருக்குது. என்னுடைய நேஷனாலிட்டி நான் தமிழன், என் நாடு தமிழ்நாடு, ஆனால் இந்திய நாட்டின் குடிமகன். இப்போ நீ அதை சொல்ல முடியாது. இந்திய நாடு ஏன் நாடு நீ சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது, ஏன் மோடியே சொல்ல முடியாது. அப்போ யார் சொல்ல முடியும்? அதானி அம்பானி, அவர் மனைவி, அவர் பிள்ளை, அவர் வாரிசு, அவர் தான் சொல்ல முடியும் என் நாடு. இப்போ பாரு, துறைமுகம் யார் கட்டுறா? அதானி. வானூர்தி யார் வச்சிருக்கிறா? அதானி ஏர்போர்ட்டு, அதானி போர்ட்டு. அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் யார்? அதானி. மின் உற்பத்தி விநியோகம் யார்? அதானி. பெட்ரோல் டீசல் விற்பனை யார்? அம்பானி. அப்புறம் புடுங்கிறதாடா இங்கே இந்தியா இருக்குது? எங்கடா இருக்குது இந்தியா? எங்கே இருக்குது? எங்கடா என் நாடு? என் தேசம் எங்க? என் நாடுங்க?
இந்த நாடு விடுதலைக்கு என் பாட்டன் செக்கிருக்கானடா, தூக்கல தொங்கிருக்கானடா என் பாட்டன். போரிட்டு செத்துருக்கான், ரத்தம் சிந்திருக்கான், சிறைப்பட்டிருக்கான், வதைப்பட்டிருக்கான், மிதிப்பட்டிருக்கான். எப்படி ஒரு தனி மனிதர்களின் குடும்ப சொத்தாக இந்த நாட்டை ஆக்கி நிறுத்தி இருக்கிற ஆட்சியாளர்கள் அனைவர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.